அண்மை செய்தி. பஹல்காம் தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படுகாயம் அடைந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லேசான காயங்கள் உள்ளவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் அரசு சார்பாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது, படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருவது ஆகியவை காஷ்மீரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தோர் உடல்களை அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்ல தற்போது ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று காலையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயிரிழந்தோர் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். அதன் பிறகு அந்த உடல்களை விமான சேவைகள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போது அமித்ஷா பைசரன் மெடோ என அழைக்கப்படும் நேற்று தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே சென்ற அவர் அங்குள்ளோரை சந்தித்து தற்போது உரையாடி கொண்டிருக்கிறார். தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது எப்படி, எத்தனை தீவிரவாதிகள் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டார்கள், ஏன் இப்படி பரிதாபமாக சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தார்கள், காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு கொண்டு செல்வதிலே என்ன ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தன போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டறிய இருக்கிறார். பின்பு அருகிலுள்ள அனந்த்நாக் மருத்துவமனைக்கு சென்று அங்கே சிகிச்சை பெறுபவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாக அமித்ஷா அங்கே செல்வதற்கு முன்பே அந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிலே நேற்றைய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டிருந்தது. அங்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கின்றன என்பதை பாதுகாப்பு படையினர் துருவி அந்த பகுதி முழுவதும் சோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல்வேறு விதமாக நேற்றைய தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் இருப்பது யார், சதி செய்தது யார், தீவிரவாத தாக்குதலை நடத்தியது யார் என கண்டறிய பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே சமயத்திலே உயிரிழந்தோர் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தோர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் பரிதாபமாக சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் காஷ்மீரிலும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவே மெழுகுவர்த்தி ஏந்தி சுற்றுலா பயணிகள் உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இன்று காஷ்மீரிலே முழு அடைப்பு நடைபெறுகிறது. இதை தவிர பல்வேறு காஷ்மீர் தலைவர்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் சென்று பார்ப்பார்கள் எனவும் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா உள்ளிட்டோர் அங்கு செல்ல இருக்கும் தலைவர்களிலே அடக்கம் எனவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில்தான் அமித்ஷா இன்று அங்கு மருத்துவமனையிலே காயமடைந்தோரை சந்தித்த பிறகு ஸ்ரீநகர், பின்னர் ஸ்ரீநகரில் ஆலோசனைகளை நடத்தி முடித்து பின்னர் டெல்லி திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் டெல்லியிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.